அண்டமும் பிண்டமும் ஒன்றே, ஆன்மாதான் அனைத்திற்கும் ஆதாரமாகும். இந்த உலகத்தில் மனிதனோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்மா அப்படின்றது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இந்த ஆன்மாவை பற்றின மிகப்பெரிய ரகசியங்கள் நிறைய பேருக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இது இதனுடைய பேசிக்கான விஷயங்கள் கூட தெரியலன்றது வருத்தமாக இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனிவே இந்த ஒரு வீடியோவில் ஆன்மாவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டியை நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப சயின்டிஃபிக்காக ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ், எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையை அடையணும் அப்படின்னா, ஸோ நம்ம யார் அப்படின்றது நமக்கே தெரியல அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி முழுமையாகும்? கரெக்டாக இல்லைங்களா? அதற்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஒரு ஆன்மா சம்மந்தப்பட்ட ஒரு கல்வி அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லேர்னர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனித வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பலவிதமான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம். வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அண்ட் டிவைன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மனித இனத்துக்கும் பொதுவான இறை முன்னேற்றம் அப்படின்ற ஒரு அல்லது ஆன்மா முன்னேற்றம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்மா அப்படின்னா என்ன, ஆன்மா பார்த்திங்கன்னா அதனுடைய பவர் என்ன, அது எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்ற விஷயங்களை ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா த சீக்ரெட் ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மாவின் ரகசியங்கள். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்மானா என்ன? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்க்கலாம். நம்ம உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது. ஸோ உயிர் உடம்புலேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர்னு சொல்கிறது இல்லை, உடம்புல இருக்கிற வரைக்கும் உயிர்னு சொல்கிறாங்க. உயிர் பிரிஞ்சிருச்சு, மேலே போனதுக்கப்புறம் அதை ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த இடத்துல உயிர் வேறு ஆன்மா வேறுன்றதுல ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆன்மானா என்ன, உயிர்னா என்ன? உயிர் உடம்புல ஓடக்கூடிய ஒரு எனர்ஜி பார்ட்டிகள் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக இல்லைங்களா? அதாவது உடல் ஃபுல்லாக ஓடக்கூடிய ஒரு துகள்கள் அப்படின்னு சொல்லலாம் உயிர் அப்படின்றது. அப்போ உயிர் அப்படின்றது ஆன்மா கிடையாது. அப்போ ஆன்மா அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக ஆன்மா அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டி என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்ப்போம் எளிமையாக. நம்ம இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து குழந்தையிலிருந்து இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஸோ ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய சம்திங் ஒரு இடத்துல பதிவாயிருக்கும் இல்லையா? நம்ம இது வரைக்கும் எல்லாமே நம்ம டக்குன்னு சின்ன வயசில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா திடீர்னு நம்ம யோசிச்சோம்னா அது எங்கேருந்து வருது? பிரெயின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அது நம்மளுடைய ஆன்மாவிலேருந்து வருது. நம்ம ஒட்டுமொத்த பதிவுகள்னு சொல்லக்கூடிய இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்த எல்லா அனுபவங்களும் நினைவுகளும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்புல நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே ஸ்டோர் ஆகி பிரெயின் வழியாக அது வெளிப்படுது. அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த இடத்துல உடல் முழுக்க ஆன்மான்ற ஒரு விஷயம் இருக்குது. மெயினாக மனிதனுடைய கருமையம்னு சொல்லக்கூடிய ஜெனட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆன்மா அப்படின்றது அந்த சென்டர், அந்த ஸ்டோரேஜ் இருக்குது. ஐ மீன் அந்த நம்மளுடைய ஆன்மாவுடைய ஒரு மைய பகுதி இருக்குது. ஆனால் அந்த சோல் அப்படின்றது நம்ம உடம்பு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்குது, அந்த எனர்ஜி லெவல் அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், மனித இனம் எங்கேருந்து வந்திருக்கு? மிருகத்திலேருந்து வந்திருக்கு. கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்ததோ ஒட்டுமொத்த இது வரைக்கும் நம்மளுடைய உலகத்தில் பூமியில் பிரபஞ்சத்தில் தோன்றின எல்லா விதமான ரகசியங்களுடைய பதிவுகளும் நம்மளுடைய ஆன்மாக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஸோ 100% இது இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு சக்தியை வச்சு தான் அதாவது ரொம்ப சிம்பிளாக அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்மளுடைய கோட் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா? அப்போ எல்லா விதமான சக்தியுமே நமக்குள்ளே இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா கவனிங்க. எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டோரேஜ் தேவைப்படுமோ, அதே மாதிரி இந்த மனிதனுக்குள்ள ஒரு த வெரி பிக்கஸ்ட் உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்டோரேஜ் நம்மளுடைய ஆன்மா. எல்லா விதமான ரெக்கார்டும் இந்த யூனிவர்சல் அண்டு அதுக்கப்புறம் அண்ட சராசரங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே, ஸோ அண்டங்கள் மண்டலங்கள், ஸோ சூரிய குடும்பத்திலேருந்து எல்லா விதமான விஷயங்கள் மனிதன் இங்கே பூமியில் இருக்கக்கூடிய பல விதமான உயிர்களுடைய, ஏன்னா பல உயிருக்கு அப்புறம் தான் மனிதன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அறிவியலில் ஒவ்வொரு பேர் இருக்குது அதுக்கு. ஸோ நீங்கள் மனிதன் அப்படின்ற குரங்குலேருந்து வந்திருக்கான். அப்படின்னா அந்த குரங்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நீங்கள் போகிறப்ப எங்கேருந்து வந்திருக்கோ அங்கேருந்து இன்னை வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும் இல்லையா? நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அதுக்கு பேர் தான் ஆன்மா அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு அறிவியல் பூர்வமாக ரொம்ப எளிமையாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப டீப்பாக போனால் நம்ம கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு மேலோட்டமாக நம்ம ஆன்மா நம்ம தெரிஞ்சுக்கொண்டிருக்காங்க. அப்போ ஆல் அவர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெக்கார்ட்ஸ் தான் த வெரி பிக்கஸ்ட் யூனிவர்சல் ஸ்டோரேஜ் சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆன்மா. அதனால தான் சொல்கிறாங்க ஒன்றுள்ளே அனைத்து சக்தியும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை மாதிரி உங்களை கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. ஸோ ஏன்னா அந்தளவு
அளவுக்கு எல்லா சக்தியுமே நமக்குள்ளேயே இருக்குது. அந்த சக்தியை வெளிப்படுத்துவதற்கான அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான இன்பம் துன்பம் அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ள நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியும். எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மன வலிமையும் ஆன்ம வலிமை அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் நமக்கு வரும். ஸோ மனிதனுடைய லைஃப்பில் ஒரு 3 சக்தி நம்மளை வந்துட்டு ஆட்டி படைக்குது. உடல் சக்தி, மனம் சக்தி, ஆன்ம சக்தி. ஸோ பொதுவாக வந்துட்டு நம்ம உடல் சக்தி அப்படின்றது நம்ம காலையில் எழுந்திரிச்சது நைட்டு வரைக்கும் நிறைய உடல் சக்தி நம்ம யூஸ் பண்ணுறோம். மனம் சம்மந்தப்பட்ட சக்தி நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த 2 சக்தி தான். ஆன்ம சக்தின்னு சொல்லக்கூடிய 3வது ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் நமக்கு அந்த ஒரு அறிவை திறக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் ஆன்மாவிலிருந்து சிந்திக்கும் பொழுது உடல் மனம் சார்ந்த பலவிதமான விஷயங்களை மனிதன் சிந்திக்கிறதுனால தான் அவனுடைய அந்த குறுகிய மனப்பான்மையிலேயே நம்மளுடைய எண்ணம் வந்துட்டு அதற்கு மேலே விரிவது கிடையாது. அறிவியல் பூர்வமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உடலுக்கும் மனதின் மூலமாக சிந்திக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படின்றதுக்கு ஒரு லெவல் வரைக்கும் தான் இருக்குது. மின்காந்த அலைகள் எப்படி 4G 5G 6G சொல்கிறாங்களோ இதை விட 1000G வந்துட்டு ஆன்மா மூலமாக சிந்திக்கும் பொழுது மனிதனுக்கு கிடைக்கிறது. இந்த சக்தியை வச்சு தான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலகட்டத்திலே வந்துட்டு பார்த்திங்கன்னா பல 1000 வருடங்களுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ கோயில் கட்டுறதாகட்டும், நவகிரகங்களுடைய அமைப்பு, பூமியுடைய அமைப்பு எல்லாமே வந்து இந்த ஒரு சக்தியை உபயோகப்படுத்தி தான் அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்காம எளிமையாக நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியை நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம உள்ளேருந்து ஒன்று சொல்லுச்சு அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? ஸோ எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த உள்ளுணர்வுன்றது அப்பப்போ சொல்லும். அது வந்துட்டு எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? இதுக்கு வந்துட்டு நிறைய வழிகள் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக எளிமையாக வந்துட்டு மெடிடேஷன் பண்ணுறதாகட்டும், ஸோ அதுக்கப்புறம் நான் கடவுளை கும்பிட்றது, அந்த ஆன்மாவை சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த ஒரு நினைவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வழி இருக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் ரொம்ப எளிமையாகவே பண்ண முடியும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஆன்ம சக்தியை அதிகமாக நம்மளுடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிறப்ப நம்மளுடைய மிகப்பெரிய அந்த அறிவு அப்படின்ற விஷயத்திற்கான ஒரு திறவுகோலாக இந்த ஆன்ம சக்தி தான் அமையுது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஆன்ம சக்தியை உணரக்கூடிய ஒரு உயிர் மட்டும்தான் இந்த உலகத்தில் நிம்மதியான ஒரு மரணத்தை அடைய முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிம்மதியான மரணம் சொல்கிறத விட அந்த மரணத்தில் சாந்தின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த இறப்பு அப்படின்றது மனிதன் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ அந்த இடத்துல ஆன்மா அப்படின்றது பேயாக மாறாமல் அது சாந்தி அடைந்து எங்கேருந்து வந்திருக்கிறதோ அங்கேயே சென்று கலந்து விடும். அறிவியல் பூர்வமாகவும் சரி, ஆன்மீக பூர்வமாகவும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ தனித்தனியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மைண்டுக்கு தகுந்த மாதிரி அதை பிரித்து வச்சுருக்காங்க, அறிவியல் ஆன்மீகன்றது. ஸோ எனிவே, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். இந்த ஒரு வீடியோ ஒரு டீப்பஸ்டான ஒரு வீடியோ தான். கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். எனிவே, இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் ரிப்பீட்டடாக இதை பார்த்து நீங்கள் அந்த விஷயத்தை கிளாரிட்டியில் அடைஞ்சிக்கலாம். இந்த ஒரு ஆன்ம அறிவில் நீங்கள் மேம்பாடு அடையணும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு மதமும் சாராமல் மனித இனத்திற்கு பொதுவாக எல்லாரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இறை மேம்பாடு அப்படின்றதுல இந்த ஆன்ம சக்தியை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் பல விதமான பயிற்சிகள் நம்மளுடைய அகம் லேர்னர்ஸ் கம்யூனிட்டியில் அகம் குளோபல் கேரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பர்சனல் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், லைஃப் டெவலப்மெண்ட்டில் இந்த ஒரு டிவைன் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்துட்டு சப்போர்ட் பெரிய லெவலில் பண்ணி நம்ம வந்துட்டு அடுத்த லெவலில் டெவலப் ஆகுன்றதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு கல்வி முறையின் மூலமாக, வாழ்வியல் கல்வியாக ட்ரைனிங் மூலமாக வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எனிவே, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். இந்த ஒரு ஆன்மாவை பற்றிய ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை ஆகி நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகி எல்லா விதமான விஷயங்களையும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான வலிமையும் உங்களுக்குள்ளே வரணுன்றதை நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். காட் பிளஸ் யூ டியர் லேர்னர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. பை. டேக் கேர்.